இது மேம் என்ன ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக். நம்ம வியூவர்ஸ்க்காக காட்டுறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். பெண்களால முடியாதது சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாதுங்க. அதை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. வா சூப்பர்க்கா சூப்பர்க்கா. டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து வாவ் வேறுங்க பிளாஸ்டிக் நாப்கின் வந்து சுருங்கும். ஆமாம் மேம். இது வந்து சுருங்கவே சுருங்காது, இப்படி சுருங்கிட்டே போகும். எங்கேயாவது சுருங்குதான்னு பாருங்க. இல்லை மேம் சுருங்கல. இது அப்படியே வந்து ஏன்னா நம்ம யூஸ் பண்ணி இருக்கிறது எல்லாமே ஆர்கானிக் தான். இயற்கை சார்ந்த பொருளை தான் வச்சு நம்ம யூஸ் பண்ணி அப்படியே இந்த பஞ்சு ஃபுல்லாக கருக்கி அவ்வளோதான் நம்ம தூக்கி போட்டுடலாம். இந்த இயற்கை சீர்கேடு கூட இதில் இருக்குது. இதுல இருந்து உங்களுக்கு இந்த நாப்கின் எந்த அளவுக்கு வந்து ஆர்கானிக்காக கொடுக்குறாங்க. ரொம்ப படப்படமா எரியல, அது நின்று நிதானமாக எரியும். ரேட் வந்து எல் வந்து 56. ஏங்க எல் வந்து பார்த்தீங்கன்னா 56 6 பீஸ் வந்துடும். கிட்டத்தட்ட 9 ரூபா தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஒரு டே பார்த்தீங்கன்னா சேவ் நேச்சர் செக்யூர் ஃபியூச்சர்னு போட்டு ஃபியூச்சர். ஓகே. அதாவது நம்ம பாருங்க சூப்பராக ஒரு கிட்டத்தட்ட 5 பேட் உள்ள வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. இது பயங்கர கம்ஃபர்ட்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் பேக்கோட வரும். அதுக்கு வந்து இந்த கவரோட வரும். நீங்க வந்து உள்ள நாப்கின் இந்த மாதிரி நம்ம வந்து வச்சிருக்கோம். நீங்க யூஸ் பண்ணிட்டு இதை அப்படியே வச்சு நீங்க டிஸ்போசபிள் பண்ணலாம். ஆமா வாவ் ஆய் சூப்பர்க்கா. இங்க பாருங்க சூப்பராக வந்து நாப்கினை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம கோயம்புத்தூரில் பார்க்குறது உண்மையாகவே ரேரு. அதுவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எம்கேர் வந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வாவ் அவ்வளோ ஸ்டேஜ் இங்கே ஃபுல்லாகவே வந்து ஸ்டாக் தான். அந்த ரிலீசிங் பேப்பர். ஓகே. நம்ம ஆதாரம் கேட்டோம், அவங்க பாருங்கள் எப்படியெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு. ஓகே மேம். நம்ம ஒட்டிட்டோம். கம்மில் இருக்கிறதுனால இது ஒரு லேயரு, இது ஒரு லேயரு வந்து பயோடிகிரேடபிள் தான். நார்மல் நாப்கின் வந்து 700 இயர்ஸ் ஆகும். மண்ணுக்குள்ள 700 வருஷம் ஆகும். நம்மளோட 15 டேஸ் தான். 15 டேஸ் தான். தூக்கி போட்டா கூட 15. ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நாப்கின் மேனுஃபேக்சரிங் பண்ணுற மேம் கிட்ட தான் வந்திருக்கோம். இவங்க கோயம்புத்தூரில் சூப்பராக பெஸ்ட்டாக அது ஆர்கானிக்காக வந்து கொடுத்துட்ருக்காங்க. மேம் உங்கள் கம்பெனி நேம் சொல்லுங்கள் மேம். ஸ்ரீ வம்சி ஹெர்பல்ஸ் நம்மளோட கம்பெனி நேம். ஓகே மேம். எங்கேருந்து நம்ம பண்ணுற லொக்கேஷன் எங்கே மேம்? லொக்கேஷன்னா சலிவன் ஸ்ட்ரீட், காந்தி பார்க் பக்கத்தில். கோயம்புத்தூர் காந்தி பார்க் சலிவன் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட். பிராண்ட் நேம் வந்து எம்கேர். எம்கேர் சூப்பர் மேம். எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? 8 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். 8 வருஷமா? ஆமாம் 8. அடடா நம்ம இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே எம்கேரை. இனி விடவே மாட்டோம் நாங்கள். கண்டிப்பாக. ஆமாம் மேம். எப்படி மேம் எந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க மேம்? நம்மளோடது வந்து 3 மாடல் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். 3 மாடல் நாப்கின்ல 3 மாடல் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். ஹெர்பல் யூஸ் பண்ணி பியூர் ஆர்கானிக்ல பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 100% உங்களுக்கு ஹெர்பல் வந்து நமக்கு யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. மேம் உண்மையாகவே வந்து இந்த மாதிரி ஒரு தரமான நாப்கின்லாம் கொடுக்குறதுக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஏன்னா பெண்களுக்காக பார்த்து பண்ணுறீங்க. ஆமாம். எப்படி மேம் நீங்கள் வந்து ஹோல்சேலாக நிறைய டீலருக்கு கொடுக்குறீங்க? டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நான் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ சின்னதாக ஒரு வியாபாரம் பண்ணணும், இந்த நாப்கின் பிஸ்னஸ் தொடங்கணும்னு நிறைய பெண்கள் இருக்காங்க. எல்லாராலையும் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. ஆனா நம்மள மாதிரி சின்ன இதுல பண்றவங்க ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். கண்டிப்பா வாங்கிக்கலாம். லேடிஸ்க்காக மட்டும் தான் இதை நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களோட கஷ்டம் எல்லாமே நம்மளுக்கு அந்த மந்த்லி பீரியட்ஸ் அப்போ என்ன ப்ராப்ளம் வருது, ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிறது, அண்ட் வந்து இரெகுலர் பீரியட்ஸ் வர்றது, அப்புறம் வந்து ரேஷஸ் வர்றது, இச்சிங் வர்றது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லா இதையும் அவங்க சரி பண்ணும். இது எல்லாமே இதை யூஸ் பண்ண 6 monthsல கண்டிப்பா கியூர் ஆயிடும். அதுக்கு வந்து நான் கேரண்டி தரேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் வீட்ல இருக்கிறவங்க இதை கண்டிப்பா ஒரு பிசினஸா எடுத்து பண்ணலாம். மேம் எவ்வளவு மேம் அதுக்கு முதலீடு? நம்ம மினிமம் 5000 அந்த ரேஞ்ச் இருந்தா வெறும் 5000ல ஒரு தொழில் கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். டீலர்ஷிப்பாவே நான் கொடுக்குறேன். டீலர்ஷிப்பே கொடுத்துடலாம். அவங்க லேடிஸ் வர்றவங்க இந்த யூனிட் பார்க்கணும்னு விருப்பப்பட்டா தாராளமா வந்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒளிவு மறைவு கிடையாது. நம்ம ஃப்ராங்கா தான் பண்ணிட்டு இருக்கோம். யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். ரெண்டாவது நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். லேடிஸ் யாராவது விருப்பப்பட்டாங்கன்னா கண்டிப்பா ட்ரைனிங்கும் வந்து எடுத்துக்கலாம். பிசினஸ் அவங்களே ஓனாவும் ஸ்டார்ட் பண்ணி அவங்களே பண்ணிக்கலாம். என்னென்ன சப்போர்ட் உண்டோ நான் பண்ணி கொடுத்துறேன். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதே மாதிரி நிறைய நம்ம பார்க்க போறோம். மேம் கிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், லொகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதே இது நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் ஆயிருக்கும். இது ஒரு பிஸ்னஸாக எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? நீங்கள் யோசிக்காதீங்க. பார்க்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ வந்து நம்ம சேனல் பார்க்குறாங்க, எனக்கு உங்களோட நாப்கின் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஹோல்சேலாக கிடையாது. இப்போ வந்து ஒரு பேக் வேணும் ஓன் யூஸ்க்கு தாராளமாக நம்ம அவங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுறலாம். சூப்பர். லோக்கலாக இருந்தாலும் கொரியர் பண்ணி விட்டுறலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா திரும்பி கண்டிப்பாக வாங்குவாங்க. ஓகேன்னெல்லாம்
அப்படிலாம் கிடையாது. என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், 8 இயர்ஸா நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால கண்டிப்பா வாங்குவாங்க, வேண்டானே சொல்ல மாட்டாங்க. கம்ஃபர்ட்டா மட்டும் தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, கண்டிப்பாங்க. நம்ம உள்ள போயிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பண்ணிருந்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இந்த லைக் எதுக்காகனா நம்ம போடக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுங்கிறதுக்காக தான். ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் போடக்கூடிய வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குது, எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத நம்மளுக்கு யூடியூப்புக்கும் சரி ஃபேஸ்புக்காக இருந்தாலும் அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த லைக் கொடுக்க சொல்கிறேன். சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம்ல. மேம், இதெல்லாம் தான் நாப்கின். ஆமாங்க, இது வந்து இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இங்கே பாருங்க, அவங்களோட பிராண்டு எம்கேர் தானே மேம்? ஆமாம், எம்கேர் தான். ஸ்ரீ வம்சி ஹெர்பல்ஸ் எம்கேர். இதுலேயே பார்த்தீங்கன்னா சேவ் நேச்சர் செக்யூர் ஃபியூச்சர்னு போட்டு ஃபியூச்சர். அதாவது நம்ம நேச்சரை வந்து பாதுகாக்கிறோம். ஏன்னா நம்ம நார்மலாக வாங்குற இது வந்து அவங்க வார்த்தைகளால் சும்மா வெறுமனே வீடியோக்காக சொல்ல கிடையாதுங்க. இது நான் அவங்களுக்கு லாஸ்ட்டில் இதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம். கண்டிப்பாக. ஏன்னா மேம் என்கிட்ட ஆல்ரெடி சொல்லி தான் நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே வந்தோம். கண்டிப்பாக. சரிங்களா? இது நம்ம வெறுமனே எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு ஆர்கானிக் நேச்சுரல் ரொம்ப காட்டன் அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் சொல்லலை. ஏன் தெரியுமா? நம்ம பண்ணி காட்டுறோம். ஆமாம், இங்கே பாருங்க, நாப்கின் ஃபுல்லாகவே வந்து சைஸ் வரையாக நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது பாருங்க. உங்களுக்கு எல் திக்னஸ் பாருங்க, சூப்பராக ஒரு கிட்டத்தட்ட 5 பேடை உள்ள வச்ச மாதிரி இருக்குமா? ஆமாம், நல்லா சாஃப்டாக இருக்குது. இது எல் சைஸாமா? இது எல். ஸ்டார்டிங் சைஸ் இதுதான். எக்ஸல் தான் இருக்கு. ஓகே பாருங்க, இது டபுள் எக்ஸல் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது டபுள் எக்ஸல். டபுள் எக்ஸல் பாருங்க, எல்லா சைஸுமே வந்து ஒரு 3 சைஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அப்படி தானே? எக்ஸல். இது எக்ஸல் பாருங்க, எல் எக்ஸல் டபுள் எக்ஸல். இது வந்து அல்ட்ரா தின்னு சொல்லிட்டு. ஓகே, இது பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். இல்லை எங்களுக்கு ரொம்ப லைட்டாக வேணும், எங்களுக்கு நார்மல் நாப்கினா யூஸ் பண்ணி பழகிட்டோம், எங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னு கேட்குறவங்களுக்கு ரொம்ப தின்னா பட் காட்டன் உள்ள இருக்கு, ஹெர்பல் உள்ள, காட்டன் உள்ள எல்லாமே உள்ள. இது வந்து பயோடிகிரேடபிள் தான். ஓகே, எதுவுமே வந்து கெமிக்கல், 0 கெமிக்கல். ஓகே மேம், இது எல்லாமே உங்களோட ப்ரொடக்ஷன் தான். ப்ரொடக்ஷன் உள்ள எப்படி ஆகுதுங்கிறதே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரைஸ் வந்து நான் மேம் உங்ககிட்ட கேட்க போகிறேன். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ் எனக்கு சொல்லுங்க, எந்த மாதிரி நீங்க டீலருக்கு கொடுக்குறீங்க? யாருமே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா, ஏன்னா அது வந்து பிசினஸ் சீக்ரெட் அப்படி சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா. இது வந்து ரீட்டைலா என்ன கொடுக்க போறோம், இது நீங்க டீலர்ஷிப் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுக்க போறோங்கிறத ஏன் ஃப்ராங்கா சொல்றோம் அப்படின்னா, எல்லாருமே இதை வந்து ஒரு பிசினஸ் தான் நீங்க எடுக்கணும். சரிங்களா? ஆனா வந்து இதுல சொல்லக்கூடிய ரேட்டு ரீட்டைலா நம்ம கஸ்டமர் வரீங்க அப்படின்னா அந்த ரேட்டு தயவு செஞ்சு கேட்காதீங்க. எப்பயுமே ஒரு பொருளுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. கண்டிப்பா, அந்த உழைப்புக்கு நம்ம ஒரு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? அதனால வந்து இதுல என்ன ரேட் சொல்றோம்னா ரீட்டைல் ரேட்டும் சொல்லிடுவோம், நீங்க வந்து டீலர் ரேட்டும் சொல்லிடலாம். டீலர் ரேட் அக்கா சொல்லுங்கக்கா. அதாவது எம்ஆர்பி வந்து எல் வந்து 73 பேக்குக்கு 6 பீஸ் வந்து 6 பீஸ். ஒரு பேக்குக்கு வந்து 6 பீஸ் வந்துடும். ஆமா. எக்ஸல் வந்து 91. எக்ஸல் வந்து 91. ஆமா, 6 பீஸ் வந்துடும். 91 எக்ஸல் சைஸ். டபுள் எக்ஸல் வந்து 120. 6 பீஸ் வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இதே வந்து நம்ம ஹோல்சேல், அதாவது டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து டீலர்ஸ் ரேட் வந்து எல் வந்து 56. ஏங்க எல் வந்து பார்த்தீங்கன்னா 56. 6 பீஸ் வந்துடும். கிட்டத்தட்ட 9 ரூபா தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு நாப்கினோட ரேட் வந்து வெறும் 9 ரூபா தான் வருது. இதில் வந்து எல் சைஸில் கொடுக்குறாங்க, செம்ம குவாலிட்டி, ஆர்கானிக்காக கொடுக்குறாங்க. நான் ஒரு பீஸோட ரேட்டு தான் சொல்கிறேன். சரிங்களா? ஒரு பேக்குக்கு 6 பீஸ் வந்துடும். 56 ருபீஸ் தான். எக்ஸல் வந்து 70 ரூபா, 70 ருபீஸ். இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ். நான் சொல்கிறது எல்லாமே ஹோல்சேல். நீங்கள் வந்து ஒரு டீலர்ஷிப் எடுக்கிறீங்க, இவங்ககிட்ட பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரேட்டில் கொடுத்துடலாம். ஓகே, டபுள் எக்ஸல் வந்து 90 ருபீஸ்க்கு கொடுக்குறேன். ஃபைனலாக வந்து 90 ருபீஸ்க்கு கொடுக்குறேன். டபுள் எக்ஸல் வந்து ஃபைனலாக பெஸ்ட் கொடுக்குறாங்க. அதாவது என்னால் முடிஞ்ச சர்வீஸாகவும் இருக்கணும், எல்லாருக்கும் போய் இது சேரணும், நல்ல பொருளாக இருக்கணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பிஸ்னஸே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட திரும்பி வாங்குவீங்க. அந்த நம்ம யூஸ் பண்ணாலே வாங்கிடுவாங்க. கண்டிப்பாக. இது முழுக்க இவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் தாங்க. இப்போ உள்ள வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மேம் போலாமா? ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் நான் சொல்லலாம். தாராளமாக கொடுங்க மேம். அதாவது நம்ம பேக் வந்து இந்த மாதிரி வரும். இதோட பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாமே இதில் நம்ம இங்கிலீஷ்லையும் போட்டிருப்போம், தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். ரெண்டுமே, அதாவது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் மெடிக்கல் ரீதியாக சரி பண்ணுது அப்படிங்கறத இதை ப்ரூவ் பண்ணதான் இது எல்லாமே. அதே மாதிரி நம்மளோட வந்து ஒவ்வொரு பேக்லயும் டிஸ்போசபிள் பேக்கோட வரும். அதுக்கு வந்து இந்த கவரோட வரும். நீங்க வந்து உள்ள நாப்கின் இந்த மாதிரி நம்ம வந்து வச்சிருப்போம். நீங்க யூஸ் பண்ணிட்டு இதை அப்படியே வச்சு நீங்க டிஸ்போசபிள் பண்ணிக்கலாம். ஒரு நெருப்புல போட்டு எரிச்சு விட்டாலும் எரிச்சுக்கலாம். ஆனா ஃப்ளஷ் பண்ணாதீங்க. தூக்கி போட்டீங்கன்னா கண்டிப்பா 15 நாளையில மக்கி போற தன்மையில தான் இது இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டன், பியூர் காட்டன்ல தான் நம்ம பண்ணிட்டு. இந்த டீடைல் தான் நீங்க கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஆமா, இது என்ன பேக் கேட்டது. ஆமா, ஏன்னா பேக்ல என்ன வருது, எத்தனை பீஸ் வருது, எப்படி வருதுன்றத அவங்களுக்கு தெரியணும்ன்றதுனால தான் நான் அந்த டீடைல் சொல்லணும். உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன். ஓகே மேம், ஓகே, நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, சொல்லுங்கம்மா. இப்போ நம்ம எவ்வளோதான் டீட்டெயில் கொடுத்தாலும் மக்களுக்கு என்ன டவுட் தெரியுமா வரும்? இவங்க தான்
நாப்கினை ப்ரொடக்ஷன் பண்றாங்களா இல்லாட்டி வாங்கி வச்சுட்டு சேல் பண்றாங்களான்னு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பா. அதுக்கு ஏதாவது ஆதாரம் ஏதாவது வச்சு வாங்க கனி ஆதாரமே இங்க இருக்கு, நான் காட்டுறேன் வாங்க காமிக்கிறீங்களா? ஆமா பாருங்க. சூப்பர் மேம். வாவ். இங்க தான் நம்மளுக்கு நாப்கின் வந்து ஃபைனலா இங்க வந்து இது பண்றது ஃபினிஷிங் ஸ்டேஜ் இது. ஓ பின்னாடி நாப்கின் இருக்கா? ஆமா. வாவ். சூப்பர்க்கா. இங்க பாருங்க. அக்கா இன்னொரு தடவை பண்ணுங்களேன், நானும் பார்க்குறேன். பாருங்க இந்த மாதிரி தான் வந்து அக்கா அவங்க 2 பேரும் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே முடிச்சுட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு இங்கே வந்துட்டாங்க. நான் வந்து நிறைய கொஸ்டின் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்கக்கா மேம். இல்லை அதாவது வீவர்ஸ் வந்து கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணும் இல்லையா? ஆமாம் ஆமாம். நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, நம்ம உண்மையை தானே சொல்ல போகிறோம். கண்டிப்பாக இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நாப்கினை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம கோயம்புத்தூரில் பார்க்குறது உண்மையாகவே ரேரு. அதுவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எம்கேர் வந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வாவ். அவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். பெண்களால் முடியாதது சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாதுங்க, அதை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. வாவ். சூப்பர்க்கா எப்படி சூப்பராக லட்டு மாதிரி ஒவ்வொரு நாப்கினும் வருது பாருங்க மேம். இதெல்லாம் வந்து ரெடி ஆயிருக்கு. ஆமா ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ இதுல இருந்து எடுத்து தான் அவங்க கட் பண்றாங்க. இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ். இங்க ஃபுல்லாவே வந்து ஸ்டாக் தான் இது மேம். இது வந்து நம்ம இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணி இங்க வச்சிட்டு இருக்கோம் லேயர் நம்ம வந்து. சூப்பர் மேம். ஐயோ எனக்கு இதெல்லாம் பார்த்தா கண்கொள்ளாத காட்சியா இருக்குது. இந்த மாதிரி இடத்துல நம்ம பார்க்க முடியுமான்னு நினைச்சிருக்கேன் மேம். கண்டிப்பா. ஓகே சூப்பரா இருக்குதே, அவ்வளோ சூப்பரா இருக்குது. இதெல்லாமே வந்து சைஸ் வரையா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகே இதெல்லாம் பாருங்க ரோல், அந்த நாப்கினுக்கு பின்னாடி வரும் இல்லையா அந்த ரிலீசிங் பேப்பர். ஓகே சூப்பர் மேம். நம்ம ஆதாரம் கேட்டோம், அவங்க பாருங்க எப்படி எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு. ஓகே மேம் நம்ம டெமோ பார்க்க போறோம். ஆமா சொல்லுங்க மேம். இதில் என்ன டெமோ காமிக்க போறீங்க? என்ன டெமோ அப்படின்னா என்ன நம்ம உள்ள வச்சிருக்கோன்றது முதல்ல மக்களுக்கு தெரியணும் இல்லையா? உள்ள என்ன விஷயம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆமா. ஓகே மேம். நீங்க ஹேண்டில் பண்ற விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நான் ஃபுல்லா கட் பண்ணிட்டேன்னா லேயர் தெரியாது. இது ஒரு லேயர், இது நம்ம ஒட்டிட்டோம் கம்மில் இருக்கிறதுனால. இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். இது ஃபுல்லாவுமே காட்டன். பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? தெரியுது மேம். பியூர் காட்டன். உள்ள வேற என்னமோ இருக்குன்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். நான் பிச்சை வேணாலும் காட்டிடுறேன். பிச்சிருங்க மேம். என்ன இங்க பாருங்க ஃபுல்லா காட்டன் தான். ஓகே மேம். இவ்ளோ காட்டன் வச்சிருக்கோன்னு பாருங்க. அது இல்லாம இது வந்து உறிஞ்சுற தன்மை இருக்கிறதுமே உங்களுக்கு வந்து பயோடிகிரேடபிள் தான். மேம் என்ன ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக். நம்ம வியூவர்ஸ்க்காக காட்டுறதுக்காக தான் நான் இது வந்து இதை உங்களுக்கு சொல்றேன். ஓ மேம் இது வந்து ஆர்கானிக் வந்து நம்மளுக்கு நார்மலா இருக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆமா ஸ்மெல் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிருங்க. ஸ்மெல் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்க இப்படி ஸ்மெல் பண்ணி பார்க்கவே வேண்டாம், அதுல ஸ்மெல் நல்லாவே தெரியும். நல்லாவே வந்து நம்ம சென்ட் பர்ஃப்யூம்ஸ் எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. பியூர் ஹெர்பல் உள்ள வந்து நம்ம வச்சிருக்கோம். ஓகே அதை வேணாலும் உங்களுக்கு வந்து டெமோ காட்டுறேன். எடுங்க மேம் காமிச்சிடலாம். வாவ் வேறுங்க ஹெர்பல் பவுடர் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்னென்ன பெனிஃபிட் என்னன்னா ஒயிட் டிசார்ஜ் ஆகிறது ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷஸ் வர்றது, நம்மளுக்கு இச்சிங் வர்றது, இது எல்லாமே சரியாயிடும். மேம் ஸ்மெல் பண்ணி பார்க்கட்டுமா? நான் தாராளமாக பாருங்கள். சூப்பர். நல்ல ஒரு ஆர்கானிக்கான ஸ்மெல் இருக்கு. நம்ம எந்த ஒரு கர்ப்பப்பையில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் இது வந்து சரி பண்ணி கொடுக்கும். நம்ம அதை யூஸ் பண்ண இதோட பெனிஃபிட் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம இது ஒரு சென்சிட்டிவான பகுதியில் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஓகே மேம். நீங்கள் கொடுத்த டெமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது மேம். ப்ரைஸும் சொல்லிட்டோம், இப்போ இதுவும் சொல்லிட்டோம். அப்புறம் நீங்கள் ஒன்று நீங்கள் லாஸ்ட்டாக சொன்னீங்க இல்லையா? இப்போ வந்து ஒரே ஒரு தீக்குச்சி வச்சு எரிச்சா கண்டிப்பாக எரிஞ்சிரும். எனக்கு அதுவும் கொஞ்சம் கண்டிப்பா காட்டுறேன். ஏன்னா முதல்ல நம்பிக்கை, ஏன்னா இதுக்கு மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னா நான் நம்பிக்கை வர்றதுக்கு அது பண்றேன். கண்டிப்பா பண்ணி காட்டுறேன். இல்ல மேம் நம்ம நம்பிக்கை இல்ல, எந்த வித சந்தேகமும் இல்லாம அந்த ஒரு இதையும் நம்ம பார்க்கலாம். டிரான்ஸ்பரண்டா நம்ம என்ன இருக்குன்றத நம்ம சொல்லிடலாம். ஓகே மேம். ஓகேவா மேம்? ஓகே. ஒரு கேள்வி கேட்டோன்ட்டு மேம் பாத்தீங்களா, இதெல்லாம் தூக்கி எங்க போடுறது, வெளியில யாராவது பாத்துருவாங்களோ, நம்ம கண்டிப்பா அதெல்லாம் யோசிப்போம். இது அப்படியே எரிஞ்சிரும். உங்களுக்கு வந்து சுருங்காது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பிளாஸ்டிக் நாப்கின் வந்து சுருங்கும். ஆமா மேம். இது வந்து சுருங்கவே சுருங்காது, இப்படி சுருங்கிட்டே போகும். இது எங்கேயாவது சுருங்குதான்னு பாருங்க. இல்ல மேம் சுருங்கல. இது அப்படியே வந்து ஏன்னா நம்ம யூஸ் பண்ணி இருக்கிறது எல்லாமே ஆர்கானிக் தான், இயற்கை சார்ந்த பொருளை தான் வச்சு நம்ம யூஸ் பண்றதுனால இது பயப்படவே வேண்டாம். இது அப்படியே தூக்கி போட்டோம்னா எரிஞ்சு போயிடுச்சுன்னா வேலை முடிஞ்சது. சரி மேம். ஓகே மேம். உண்மையாவே இந்த மாதிரி டெமோ யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. சூப்பர் மேம் சூப்பர். பாருங்க எப்படி பத்திட்டு போகுதுன்னு பாருங்க. நம்ம ஒரு பேப்பரை பற்ற வச்சா எப்படி போகும், அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அது எரியுது தவிர அது சுருங்குறது கிடையாது. ஆமா சுருங்காது. ஓகே மேம். ஓகே
நல்லாவே எரியுது மேம். வேறுங்க சுருங்காமல் அது அப்படியே இந்த பஞ்சு ஃபுல்லாக கருக்கி அவ்வளோதான் நம்ம தூக்கி போட்டுடலாம். இந்த இயற்கை சீர்கேடு கூட இதில் இருக்காது, எதுவுமே இருக்காது. மண்ணுக்கு எந்த கேடுமே வராது, மண்ணுக்கு மனுஷங்களுக்கு எதுவுமே கேடு வராது. இல்லை மேம், இப்படி ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் கொடுத்து இன்னும் எனக்கே இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் தெரிஞ்சிருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது, தெரிய வைக்கணும் மேம் இந்த வீடியோவே பண்றதே. அப்படியா? கண்டிப்பா மேம். நம்மளோட முயற்சி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சிட்டு தான் வருதே ஒழிய எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இப்படி சுருங்கி இப்படி பிளாஸ்டிக் சுருங்குற மாதிரி சுருங்கல. நல்ல ஒரு டெமோ மேம். சரிங்களா? கண்டிப்பாக இதுலேருந்தே உங்களுக்கு இந்த நாப்கின் எந்த அளவுக்கு வந்து ஆர்கானிக்காக கொடுக்குறாங்க, ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு பொருளை கொடுக்குறாங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. காட்டன் ப்ளஸ் வந்து ஹெர்பல் ரெண்டுமே இருக்குது. நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேமை கான்டாக்ட் பண்ணுங்க. நல்லா எரியுது மேம், பார்த்தாலே தெரியுது மேம். ஃபோட்டோ எடுத்துட்டேன். வேறுங்க நல்லா எரியுது பாருங்க. ஆனால் வந்து அது காட்டனுங்கிறனால அந்த அளவுக்கு பெருசாக வந்து சுருங்கி டபடபடனா எரியல. அது நிதானமாக தான் எரியும். ரெண்டாவது வந்து ஃபுல்லாமே நம்ம தூக்கி போட்டாலும் பூமிக்கு எந்த கேடும் வராது. சூப்பர் மேம், சூப்பர். சரி, ஓகே மேம். நல்ல ஒரு டெமோ கொடுத்துருக்கீங்க பாருங்கள். நாங்களே அணைச்சிட்டோம், ஏன்னா இதுக்கு வெயிட் பண்ணணும் இல்லையா? சூப்பர் மேம், நல்ல ஒரு டெமோ மேம். தூக்கி போட்டலாம், அவ்வளோதான். இல்லை, இது ஃபுல்லாமே வச்சா எரிஞ்சிரும். வேண்டாம் மேம், ஏன்னா நல்லா ப்ராடக்ட்லாம் நிறைய இருக்கிறதுனால ஏதாவது சேதமாயிடக்கூடாதுன்றதுனால. ஓகே மேம், தேங்க்யூ. எல்லா டெமோவும் அவ்வளோ நல்லா, ஏன்னா அவங்க யோசிக்கவே இல்லை. நான் கேட்ட டெமோலாம் பண்ணி காமிச்சிங்க. கண்டிப்பாக மேம் உங்கள் ப்ராடக்ட் எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் ஆகணும். சரிங்களா? என்னால் முடிஞ்சது எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா நான் வந்து இவ்வளோ தூரம் பார்த்ததில்லை. நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட் போயிருக்கேன், ஆனால் நாப்கின்க்கு போனது கிடையாது. போயிருக்கேன், ஆனால் அந்த யூனிட் விசிட் பண்ணது கிடையாது. அதனால எனக்கு இதை பார்த்ததுல அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடு. நிறைய பெண்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஆண்களுக்கும் தான் இந்த பிஸ்னஸ்ல பண்ணணும்னு நிறைய பேர் எடுத்து பண்றாங்க. நீங்க வந்து இதுல இருந்து நீங்க உங்களுக்கு என்ன மார்ஜின் வச்சு சேல் பண்ணணுங்கிறது முதற்கொண்டு நான் சொல்லி கொடுத்துருவேன் எல்லாமே. அதே மாதிரி கிளாஸஸும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கேன். நாப்கின் தயாரிப்பு கூட இவங்க கிட்ட இருக்குங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. அதனால நிறைய பேர் முதல்ல சொல்லிருக்கணும்ல. ஏன்னா நீங்க இப்பதானே கேக்குறீங்க, அதனால இப்ப சொல்றேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க தாராளமா வந்து கத்துக்கோங்க. என்னால முடிஞ்ச ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணி. நாப்கின் தயாரிப்பும் இங்க போயிட்டு இருக்குங்க. கண்டிப்பா வந்து நீங்க எப்படி தயார் பண்ணணும் கோர்ஸ்ல கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மேம் கிளாஸ் எவ்வளவு நாள் இருக்கும் மேம்? ஒரு 2 days தான். 2 days கிளாஸ்ல கத்துக்க முடியுமா? கத்துக்க முடியும். சூப்பர் மேம், சூப்பர். இதை நீங்க முதல்ல சொல்லியிருக்கணும். மேம் லாஸ்டா தான் நமக்கு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஸ்பெஷலா வந்து இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க உங்களுக்கு அடுத்து ஒரு ஆஃபர் நீங்க இப்ப வீடியோ பண்றதுனால மேம் நான் கேட்கணும்ன்றது நீங்களே கொடுக்க போறீங்களா? சூப்பர் மேம். என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க? உங்களோட சப்ஸ்கிரைபருக்காக என்ன அப்படின்னா, இப்போ இந்த 1 week இந்த வீடியோ வர்றதுலேருந்து 1 week ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது. இது வந்து சித்திரக்கணிக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடிட்டிங்லாம் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை நாள் ஆகும்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இது சித்திரக்கணிக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிடும். இப்போ வீடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து 1 week வரைக்குமே இந்த ஆஃபர் வந்து இருக்குது. நீங்கள் டேட் வேணால் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் கால் பண்ணுங்கள். மேம் வந்து நம்மளோட ஃபாலோஸ் கொடுக்குறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட் ஆஃபர் கொடுப்பாங்க. என்ன மேம் ஆஃபர் கொடுக்கும்? ஆஃபர் என்னன்னா, நம்மக்கிட்ட வாங்குறவங்களுக்கு 10% வந்து ஆஃபர் கொடுத்துடலாம். ஆல்ரெடி ஆஃபர் ப்ரைஸ் தான், ஹோல்சேல் மேனுஃபேக்சர் ரேட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். இது இன்னும் ஒரு இதுவாக வந்து உங்களுக்கு 10% அதுலேருந்து நம்ம இதுலேருந்து 10% டிஸ்கவுண்ட் வரப்போகுதுங்க. கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பெண்கள் வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் எல்லாருக்குமே இது ஒரு ஜாக்பாட் தான். கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஓகே மேம். நம்ம மேமோட அட்ரஸ் டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். ஃபேஸ்புக்ல பார்க்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். யூடியூப் சேனல்ல பார்க்குறவங்களுக்கு. சரிங்களா? இது மட்டும் இல்லை, இன்னும் ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் நிறைய வரப்போகுது. அதுல என்ன ஆஃபர் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். கண்டிப்பா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எனக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேம்.